ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ் மேடத்தில். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து பாருங்கள், கொடி எலுமிச்சை வந்து நல்லா எல்லாமே தேறிட்டு காய்களும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காய் தேறின காயெல்லாம் பறிச்சிட்டோம்னா திரும்ப அந்த பிஞ்சுகள்லாம் வந்து பெருசாகும். இதுலேயும் ஒரு கிளைகள் இருக்குது பாருங்கள். இந்த சைடு வந்து கிளைகளில் சின்ன சின்ன காயாக இருக்குது எல்லாமே. இதில் பாருங்கள், இதுலேயும் ஒரு கொத்து காய் வச்சுருக்கு. இந்த சைடு கிளையில் எல்லாமே இப்படியே காய் கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்கள். எல்லாமே வெயிட்டு தாங்காமல் அப்படியே கீழே சாஞ்சிருக்கு. இதுலேயும் ஒரு 2 காய் வச்சுருக்கு பாருங்கள். இந்த சைடு வந்து காய் நல்லா கொத்தாக பூ வச்சுருக்கு பாருங்கள். இந்த ஒரு கிளையிலேயே 3 கிளை வச்சு பூ வச்சுருக்கு, நல்லா கொத்து கொத்தா. எல்லாமே அப்படியே காயாயிடும். இதுலேயும் ஒரு 3 காய் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு கிளையில் வந்து அப்படியே கல் விழுந்து அந்த கிளை உடச்சிட்டு அதில் பாருங்கள் ஒரு 5 காய் அப்படியே வீணாக போயிட்டு. இதில் தேறி இந்த காயெல்லாம் பறிச்சுட்டேன் பாருங்கள், எல்லாம் செவந்து நல்லாயிருக்கு. இது ஆரம்பத்தில் போடுறதுனால ஒரு காய் மட்டும் நல்லா பெருசாக இருக்கும். பாக்கியெல்லாம் வந்து எலுமிச்சம்பழம் சைஸ்லேயே இருக்கும் பாருங்கள். இவ்வளோ காய் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி ஊறுகாய் போட்டுடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.